ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுரேஷ் இருந்துட்டு அழகுமதியை நினச்சி ரொம்பவே கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கராஜ் வரவும், இங்கே பாரு சுரேஷ், எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, எதை நினச்சி இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா இப்படி கேட்குறீங்களே, நான் எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியலையா, இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை எங்கே போய் நிற்கணும்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஒரு கோட்டையே கட்டி வச்சுருந்தேன். ஆனால் அந்த கோட்டையிலேயே இடி விழுற மாதிரி இப்படி ஒருத்தி என்னோடய லைஃப்பில் வந்துட்டாலே நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், நடந்ததெல்லாம் யோசிக்காமல் இப்போது அந்த பொண்ணை ரசிக்க ஆரம்பி, ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக நடந்துக்கும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கும் உன் மேலே ஒரு பாசமும் நம்பிக்கையும் வரும். நீ சொன்னது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி அவள் நடந்துப்பா, நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கு எப்படி உன் மேலே பேச வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க மாமா, அவளுக்கு என் மேலே பாசம் வரவே தேவையில்லை, அவள் கூட எனக்கு வாழணும்னு நினைப்பே கிடையாது, அவளை எப்படியாவது எனக்கு வீட்டை விட்டு துரத்திடலாம் போல இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன சுரேஷ், அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா, இங்கே பாரு, அவகிட்ட போயிட்டு கேஸை வாபஸ் பண்ணுறத பற்றி நம்ம பேசணும், அது ஞாபகம் இருக்குதா இல்லையா, இது இப்போவே பேசினாதான், அவங்க அப்பா இருக்கிற போது இது எல்லாத்தையும் பேசினாதான் அவள் ஒத்துப்பா, சரி வா, அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரம் பார்த்து இதை பற்றி பேசினா அவள் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோபமாக நின்றுட்டுருக்கவும், தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு ராமூர்த்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் வந்தேன், உன் பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறதுக்காக தான் வந்தேன், இங்கே பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, ஆனால் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு சுரேஷ் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்க எல்லாருமே ஒரு நடைமுறையை பயன்படுத்துகிறவங்க, அந்த நடைமுறைப்படி தான் எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க, அது எது நீயும் கடைப்பிடிக்கணும். இங்கே பாருங்கள் ராமூர்த்தி, உங்கள் பொண்ணு உங்கள் மாப்பிள்ளை மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் பண்ணணும், மாப்பிள்ளை மேலே கேஸை வாபஸ் பண்ணால் மட்டும்தான் மாப்பிள்ளைக்கு வேலையே கிடைக்கும், அது உங்கள் பொண்ணு கையில் தான் இருக்குது, என்ன ராமூர்த்தி, என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், கண்டிப்பாக என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் அந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னப்பா பேசுகிறீங்க, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தண்டனையை அவர் அனுபவிச்சே ஆகணும்ல, எதுக்காக கேஸெல்லாம் வாபஸ் பண்ண சொல்கிறீங்க, இங்கே பாருமதி, உனக்கு புரியுதா இல்லையா, அது உன்னோட புருஷமா, நம்மளோட மாப்பிள்ளை, நம்ம மாப்பிள்ளை மேலேயே நம்ம கேஸ் கொடுக்கலாமா, இனிமேல் அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார் மதி, நீ போயிட்டு மாப்பிள்ளை மேலே கொடுத்துருக்க கேஸை முதல்ல வாபஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுப்பா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், எதுக்காக இந்த விஷயத்தில் என்னை வற்புறுத்துறீங்க, இங்கே பாருமதி, இந்த விஷயத்தில் நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நீ கேஸை வாபஸ் பண்ணி தான் ஆகணும், இங்கே பாருங்கள் சார், கண்டிப்பாக மதி கேஸை வாபஸ் பண்ணிவிடுவான், அவளை எஸ்பி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக கேஸை வாபஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ராமூர்த்தி, ரொம்ப சந்தோஷம், உங்கள் மகளை நான் இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சுரேஷ் இருந்துட்டு நம்ம யார் அதாவது அழகுமதியை கூட்டிகிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன உடனே நான் அழகுமதியை பார்த்த எஸ்பி இருந்துட்டு, என்னம்மா திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுறானே இவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கொடுத்த கேஸை வாபஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எஸ்பிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறதானா உண்மையா, இவங்க யாராச்சும் உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்களா, அதுக்காக தான் வந்து கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு சொல்கிறியாம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லு பார்த்துக்கலாம், இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாதுமா, இல்லை சார், நான் உண்மையாக தான் கேஸை வாபஸ் பண்ணலான்னு இருக்கேன், இவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டாரு, இதுக்கப்புறமா அவருக்கு தண்டனை கொடுக்கறதில்ல அர்த்தமே கிடையாது, இனிமே அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டாரு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்லும்போது நீங்கள் எதுக்கு சார் இந்த கேஸை வாபஸ் பண்ணாமல் இந்த கேஸை இன்னும் வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இதை பற்றி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும்,
எதுக்காக நீங்கள் அதாவது குறுக்கில் கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரி குறுக்கில் கேள்வி கேட்குற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தங்கராஜுக்கு அப்படியே தலையே அப்படியே சூடு ஏறிடுது. என்ன பண்ணுறது, எஸ்பியா போச்சே, நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருமா, நீ இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால மட்டும்தான் இவன் மேலே இருக்கிற கேஸை நான் வாபஸ் பண்ணுறேன். வாபஸ் பண்ணி அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இவன் வேலையை கண்டிப்பாக நான் தூக்கிடுவேன். இதுக்கு மேலே இவன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். இங்கே பாரு, உனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. இனிமேல் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார். அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேள்வியா, இங்கே பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு அப்பாலஜிஸ் கேட்டுடுறாங்க. 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷை பார்த்த நம்ம அழகுமதி இருந்துட்டு ஒரு மாதிரி அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அழகுமதி இருந்துட்டு, என்ன இவனை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து நீ ரசிச்சுக்கிட்டு இருக்கியா மதி, இவளெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு வெளியே வந்த உடனே, எங்கள் பாருமா, நாங்கள் சொன்னபடி நீ கேஸை வாபஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இனிமே இந்த கேஸை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத, சரியா? அதாவது ஆம்பளைங்கன்னா முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? இங்கே பாரு, அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லாமல் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தப்பு பண்ணால் யாராக இருந்தாலையும் நான் கேள்வி கேட்பேன், அதே மாதிரி அவங்களுக்கான தண்டனையும் வாங்கி கொடுப்பேன். இதை என்கிட்ட இருந்து யாருமே மாற்ற முடியாது. இவர் இனிமேல் தப்பு பண்ணால் கண்டிப்பாக நான் கேஸ் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, என்ன சுரேஷ், இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இவ கூட நீ எப்படி தான் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல சுரேஷ். இங்கே பாருங்க மாமா, இப்படி ஒரு வாழ்க்கையை தான் எனக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அவளை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன எப்படி திமிரா இருக்கான்னு பாருங்க, எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுரேஷ், அவள் திமிரெல்லாம் அடக்கிறதுக்கு தானே நீ இருக்க, அவள் திமிரை உன்னால் அடக்க முடியாதா? கண்டிப்பாக அடைக்கலாம், நீ கவலையே படாத. அவளை நினச்சி நீ வருத்தப்படுறத விட்டுட்டு அவளை எப்படி உன்னோட வழிக்கு கொண்டு வரதுன்னு யோசி. அவகிட்ட போய் அன்பாக பேசி அவளோட மனசை மாற்ற பாரு. நீ தான் உலகம், நீ தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு அவள் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி இருந்துட்டு ஆட்டோவில் இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம மாமியார் ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா, உன்னை சுரேஷ் கூட தானே அனுப்பி வச்சேன், எதுக்காக நீ ஆட்டோவில் வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் ஆட்டோவில் வரேன்னா உங்கள் பையன் என்கிட்ட ஒழுங்காக பேசவும் இல்லை, ஒழுங்காக கூட்டிகிட்டு போகவும் இல்லை, போகிற வழியில் ஆட்டிக்கிட்டோம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டோம், அந்த மாதிரி போனால் எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் ஆட்டோலேயே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, எதுக்காக நீ இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி திமிராக பேசுகிற வேலை இந்த வீட்டில் வச்சுக்கவே கூடாது. இங்கே பாருங்கள், நியாயத்தை தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நியாயம் இல்லாத விஷயத்துக்கிட்ட உங்ககிட்ட பேசலையே. இங்கே பாருங்கள், தப்பாக இருந்தாலையும் உங்ககிட்ட படிஞ்சு போகணுன்ற அவசியம் என்கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க, எனக்கு படிஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் தப்பு பண்ணியிருந்தா உங்ககிட்ட நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன். நான் தப்பு பண்ணாதப்ப யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதை கேட்ட மாமியாருக்கு ரொம்பவே கோவமாகி, அதாவது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கங்களே மருமக, அவள் என்கிட்ட எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா, எவ்வளோ திமிராக பேசுகிறா, இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, தப்பு பண்ணாதான் பயப்படுவேன், தப்பு பண்ணலைன்னா யாருக்கும் பயப்பட மாட்டேன், இந்த மாதிரி திமிராக பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசினா நம்ம வீட்டுக்கு ஆகாதுங்க, இவளை முளையிலே கிள்ளு எறியறது தான் கரெக்டாக இருக்கும், அவளை இப்போவே போய் கண்டிங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இரு, சுரேஷ் வரட்டும், சுரேஷ் கிட்ட பேசிட்டு என்னவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷும் வராரு. வந்த உடனே நம்ம சுரேஷை பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், என்ன நடக்குது இங்கெல்லாம், இங்கே பாரு சுரேஷ், எதுக்காக அவள் ஆட்டோவில் வந்தா, இங்கே பாருமா, அவள் வண்டியில் உக்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்தா, அதனால தான் அவளை திட்டினன்றதுக்காக அவள் பாட்டுக்கு வண்டி விட்டு இறங்கி ஆட்டோவில் இறங்கி போகிறா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சுமா, அதனால தான் அவளை திட்டினேன். இங்கே பாரு சுரேஷ், கல்யாணம் ஆகி புதுசில் அவளை தனியாக விடுறது ரொம்ப பெரிய தப்பு, எதுக்காக
எதுக்காக இப்படி ஒரு தப்பை நீ பண்ணுற? இனிமே இப்படி ஒரு தப்பு நீ பண்ணவே கூடாது சுரேஷு. என்னதான் இருந்தாலும் அவளை நீயே கூட்டிகிட்டு போய் நீயே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அழகு மலர் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக போய் நம்ம மதிக்கிட்ட, இங்கே பாருமதி, உன்னை இப்படியெல்லாம் சுரேஷ் கஷ்டப்படுத்தினானா? இங்கே பாருமதி, போக போக சரியாயிடும். சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான். சுரேஷ் அந்த தங்கராஜ் அண்ணன் கூட சேர்ந்ததுனால தான் இப்படியெல்லாம் அவன் தப்பானவனா உன் கண்ணுக்கு தெரியிறான். கண்டிப்பாக சுரேஷோட மனசு புரிஞ்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அவனை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அவரை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அவரை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. எப்படி தான் அவர் கூட சேர்ந்து நான் வாழ போகிறேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இங்கே பாருமதி, நீ தான் வேலைக்கு போகிறல்ல, நீ வேலைக்கு போனால் இந்த ஒரு கஷ்டம் எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல? ஆமாம்ல, நான் வேலைக்கு போகணும்ல, நாளையிலேருந்து நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் அது வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, இங்கே பாருங்கள், நாளையிலேருந்து நான் வேலைக்கு கிளம்பணும். நான் லீவ் போட்டதே 2 நாள் மட்டும்தான். 2 நாளும் முடிஞ்சு 3ஆவது நாளும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லீவெல்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்கிற? இங்கே பாருங்கள், வேலைக்கு கிளம்பலாம், என்ன தப்பு? எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு தானே சொல்கிறேன். என்னோடய கனவு நிறைய இருக்குது. நிறைய படிக்கணும், என்னோடய வேலை பர்மனண்ட் ஆகணும், என்னோடய அப்பா அம்மாவுக்கு ஃபினான்ஷியலாக நான் உதவணும் அப்படின்னு நிறைய ஆசை எனக்கு இருக்குது. என்னோடய ஆசையை யாருமே இங்கே தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அது எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட அப்பா அம்மாவோட செலவை அவங்களே பார்த்துப்பாங்க. நீ சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, எப்படிங்க அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நான் சம்பாதிக்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னோட சம்பாதித்த எப்படி செலவு பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? இனிமேல் இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம அந்த மாமியார் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. இவளை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இவ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா? இப்படி பேசுகிற ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சித்து இருந்துட்டு, என்னம்மா, அண்ணியை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களா என்ன? அண்ணி கரெக்டாக தானே பேசிட்டு போகிறாங்க. கரெக்டாக பேசுகிறவங்கள பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கா என்ன? உங்களுக்கு எப்போவுமே உங்கள் காலடியில் விழுந்து கிடக்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, இங்கே பாரு சித்து, உனக்கு காலேஜில் என்ன டவுட் இருந்தாலோ, இல்லை உன்னோட வேலை விஷயத்தில் என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், சரியா? அண்ணி, எனக்கு இப்படி சொல்கிறதுக்கு தான் ஆளே இல்லை அண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க அண்ணி, என்னோடய லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணணும், என்ன ஆசை, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்துவும் பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதி வராங்க. வந்த உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன நீ இந்த வாளு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவன்கிட்ட மட்டும் பேசுனீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காதுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இவன் பேசி பேசி சாவடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் கூட பேசவே பேசாதீங்க நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு வாளு, எதுக்காக என் அண்ணிக்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசுகிறேன்? இங்கே பாருங்க நீ, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவெல்லாம் ரொம்ப ரொம்ப அவள் தான் திமிரு பிடிச்சவ. நீங்கள் அவகிட்ட பேசாதீங்க, என்கிட்ட மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நியாயத்துக்கு திமிராகவும் போல்டாகவும் இருக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம மேலே ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் நம்ம பயப்படலாம், இல்லை படைஞ்சு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பு இல்லைன்னா யாருக்கிட்டேயும் நம்ம தலை குனிஞ்சோ படிஞ்சு போகணுன்னு அவசியமே கிடையாது. உங்கள் சுயமரியாதையை இழக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பேசலாம். அதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது. அது பேசக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் மனசில் பட்ட எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கீங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு, இங்கே பாருமதி, இந்த வீட்டில் இருக்கிறவங்களை யாரையுமே மாற்ற முடியாது. இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நீ தான் மாறி போய் இருப்ப. ஐயோ, நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, இப்போ நானே மாறிட்டேனேன்னு நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போகிற. அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா
இப்போவே நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம மதி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, எந்த ஒரு விஷயத்துலையும் நான் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். இந்த விஷயத்தில் நான் ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் நான் பின்வாங்கமெல்லாம் மாட்டேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான் மாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலே நம்ம அழகுமதி சீக்கிரமாக எழுந்து காஃபி எல்லாம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதை பார்த்த நம்ம மாமியாருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, காஃபியை கொண்டு போய் தன்னோட புருஷனுக்கு, அதாவது சுரேஷுக்கு கொடுக்கலான்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் சுரேஷ் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த நம்ம அழகுமதி வந்துட்டு ரொம்பவே கோவமாக போய் சுரேஷை எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் காலையில் 6 மணிக்கு மேலே இந்த வீட்டில் யாரும் தூங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறமா எதுக்காக நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரி தூங்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. 6 மணிக்கு மேலே யாரும் இழுத்து போத்திட்டு தூங்கக்கூடாதுன்னு அத்தையோட உத்தரவு. நீங்கள் அத்தை பேச்சை மீறாமல் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு, அதெல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் எவ்வளோ வேணாலும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸு தான். இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். ஆம்பளை பொம்பளைன்னு யாருமே பிரித்து பார்க்காம எல்லாரும் ஒன்று தான் நினச்சி எல்லார் வேலையும் பங்கு போட்டு செய்கிறது மட்டும்தான் மனுஷத்தன்மை. இப்படி மனுஷத்தன்மை இல்லாமல் நடந்துக்காதீங்க. இந்தாங்க பிடிங்க உங்கள் காஃபி அப்படின்னு சொல்லவும், ஏய், உன்கிட்ட போய் நான் காஃபி கேட்டேன்னா, இங்கே பாரு, நீ எனக்கு காஃபி கொடுக்கவும் தேவையில்ல, உன் கையால் நான் காஃபி குடிக்கணும்னு நினைக்கவும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் காஃபி குடித்தா குடிங்க, குடிக்க கட்டிப்போங்க. இனிமேல் உனக்கு நான் தான் காஃபி கொடுக்கணும்னு அத்தை சொல்லிட்டாங்க. அது ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட வந்து காஃபியை கொடுத்தேன். நீ இனிமேல் காஃபி வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப நல்லது. எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் இல்லை, நான் போய் அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன். ஏய் சொல்லாத, அம்மா ஏதாவது திட்டுவாங்க, வேணாம், அது கொடுத்து தொலை, நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலையும் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அதை ஏற்றுக்கிறதுக்கே எனக்கு 2-3 நாள் ஆகிடுச்சு. பரவாயில்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக உங்கள் கூட சீக்கிரமாக சேர்ந்து வாழ்வன்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க. கண்டிப்பாக வாழலாம் மாட்டேன். உங்கள் திமிரெல்லாம் அடக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, உன்னோட திமிரை அடக்கி வீட்டில் அடங்கி உடங்கி உட்கார வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருடி, அது நடக்க தாண்டி போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம மலர் இருந்துட்டு, என்னத்த உள்ள இவ்வளோ பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு, அதுவும் மதி ரொம்ப போல்டாக இவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எனக்கெல்லாம் இந்த மாதிரி பேச வரவே வராது. இங்கே பாருடி, இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட உன்னை அப்படியே நறுக்கி எடுத்துருவேன். நாக்கு இருக்குல்ல, நாக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு யோசனை உன்னோட மண்டையில் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனேயே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க மாப்பிள்ளை வாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாப்பிள்ளை, அந்த பொண்ணு சுரேஷ் கிட்ட எவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் என்னன்னு கேட்டால் நம்மக்கிட்டே திமிரா பேசுது. என்னால் அந்த பொண்ணுக்கிட்ட வாயை கொடுக்கவே முடியல, அதனால தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தான் கொடுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு திமிரு பிடிச்சவள கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே, என் பையன் இனிமேல் எப்படி சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க 2 பேரும் சீக்கிரமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி ஒரு மருமகளை எனக்கு தேடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்க. இப்போது ஆரம்பத்தில் நடக்கிறத வச்சு நீங்கள் எதுவுமே தீர்மானிச்சிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் தீர்மானிக்காமல் போக போக பாருங்கள், கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டோட நடைமுறை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் உழைச்சி கொட்ட தான் போகிறா. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இதை நம்ம மாமியார் நம்பவே மாட்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் சொல்கிறது நடக்குமா நடக்காதுன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மலர் வந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு, மதி பாப்பாவை கூட்டிகிட்டு வர நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆக்கா போகலாம், எனக்கே வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது, வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம பாப்பா இருந்துட்டு புது சித்தியையும் தன்னோட அம்மாவையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ், இங்கே பாருங்கள் மிஸ், எனக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போது என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருந்திருக்கீங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாதுங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம
அதாவது மதி இருந்துட்டு, "இங்க பாருங்கக்கா, அதது எந்த வீடா இருந்தாலும் கூரை மாரி போட்டா, ஏன்னா மழை மழை கொட்டுன்னு கொட்டவா போது, பரவால்ல விடுங்க. கண்டிப்பா என்னோட அ கண்டிப்பா என்னோட மனசுல இருக்கிற ஆசையையே அவ கூட சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் ஒரு பக்கம் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அழுகுமதி இருந்துட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, இனிமேலும் உங்க திமிரையும் இந்த மாரி யாருக்கிட்டயுமே காட்டாதீங்க. இந்த மாரி யாராச்சும் மாடு மாரி போட்டு அடிச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் உங்கள சும்மாவே விடமாட்டேன். உங்கள போலீஸ்ல நான் புடிச்சு குடுத்து ஜென்மத்துக்கும் வெளிய வராத மாரி நான் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்பெல்லாம் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நிரூபிச்சேன்னா கண்டிப்பா உங்க பையன் ஜெயில்ல தான் வாழ்நாள் முழுக்க கழிக்க வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க எத பத்தியுமே யோசிக்காம முதல்ல இந்த வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மதி இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறத பார்த்து அழுகுமலை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரேவதிக்கு கால் பண்ணி, "இங்க பாரு ரேவதி, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ புதுசா இருக்கு. அந்த அழகுமதி இருக்குல்ல, அழகுமதி அழகுமதி எல்லார்கிட்டயும் பேசுறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த வீட்ல நான் என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் பேச முடியலையேன்னு நெனச்சு நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு சுத்தமா துளி கூட விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம அதது க அது மட்டும் இல்லாம, அ அதாவது அந்த பொண்ண பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு நம்ம குழலி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரெடியாகி வராங்க. இத பார்த்தா நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "தங்கம் வாடா தங்கம், ரொம்ப அழகா க்யூட்டா ரெடியா இருக்கீங்க. இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாங்க மிஸ். இதுதான் இதுதான் என்னோட அ இதுதான் என்னோட ஸ்கூல் பேக்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம அ அதது அழுகுமதி இருந்துட்டு, "இங்க பாருடா, உன்னோட பேர் என்ன? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனேயே நம்ம அழகுமதியோட மலரோட பொண்ணு இருந்துட்டு, "இங்க பாருங்க மிஸ், உங்கள பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எங்க வீட்லயே இருந்துற மாட்டீங்களா? என் கூடவே இருந்துற மாட்டீங்களான்னு நெனச்சு நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இத தான் என்னால ஏத்துக்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஒரு விக்க மாட்டிக்கிட்டு, தன்னோட புருஷன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம அதாவது அ அதாவது சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா மதிக்கிட்ட போயிட்டு, "இங்க பாரு, நீ இந்த கேஸ வாபஸ் பண்ணல. இந்த கேஸ வாபஸ் பண்ணனால என்னோட வேலை திரும்ப கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, இனிமேலும் நான் சொல்லாதத கேட்டு இப்படி ஏதாவது ஒரு வேலைய பண்ணி வச்ச, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இனிமே நான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகறதாவும் இல்ல. எந்த ஒரு பிரச்சனைய என்னோட மண்டையில போட்டுக்கிறதாவும் இல்ல. இனிமே உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அழுகுமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அது அழகுமதி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, இன்னும் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? வாங்க முதல்ல சாப்பிடுவீங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "இல்ல மதி, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நான் சாப்பிட்டேன். நீ நீ போய் சாப்பிடுமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ச அதது அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே அ அதிர்ச்சியா அதாவது கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்து கோவமா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? தலையெழுத்து. இப்படி ஒரு வேலைய வச்சா, கடவுள் இன்னொரு வேலைய வைப்பாருன்னு எனக்கு இப்ப தானே புரிஞ்சுச்சு. இனிமே இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. இனிமே இத பத்தி நான் யோசிக்கவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா சுரேஷ் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு சுரேஷு, உன் வாழ்க்கை போயிடுச்சேன்னு நெனச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைய சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த கல்யாணத்த உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன். நீ கவலையப்படாத" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அ அ அழகுமதி கிட்ட, "இங்க பாருங்க, இனிமே நான் எப்படி ஒரு எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே நான் அரைச்சு தான் குடிக்கிறேனே தவிர, மாதுளை பழமா குடிச்சதே கிடையாது. இந்த மாரியெல்லாம் எனக்கு திணு அ அதாவது
இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அழகுமதி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க. என்னம்மா இப்போது டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்களா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்மா குழந்தை வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அழகுமதி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அழகுமதியோட சந்தோஷத்த மொத்தமா கெடுக்கிற மாரி சுரேஷ் வராங்க. வந்த உடனே, "இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் மதிக்கிறதா இருந்தா மதி. இல்லன்னா கண்டிப்பா உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம அழகுமதிக்கு ரொம்பவே கோவமா வந்துடுது. "இங்க பாருங்க, எதுக்காக நீங்க ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாரி ஆர்டர் போடுற வேலைலாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இதெல்லாம் கேட்டா அழகுமதிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது மனசு. அதுக்கப்புறம் அதாவது நம்ம சுரேஷ் இருந்துட்டு அழகுமதி கிட்ட போயிட்டு, "இங்க பாருடி, இனிமே